ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஒரு நிஃப்டி ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது, டெக்னிக்கல்ஸ் எப்படி இருக்குது, அட்வான்ஸ் வியூ எப்படி இருக்குது, எந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் இது அக்டோபர் செகண்ட் வீக்கு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எந்த மாதிரி ட்ரேடிங் எடுக்கலான்றதையும் பார்க்கலாம். இது நம்ம சென்செக்ஸை பற்றி பேசிகிட்டே இருந்தோம். 2020 அக்டோபர்லேருந்து சொல்லிகிட்டே இருந்தோம். 2024 சென்செக்ஸ் 90,000 வரும்போது போர்ட்ஃபோலியோ எக்ஸிட் பண்ணுங்கன்னு நம்ம பேசிகிட்டே இருந்தோம். இப்போ இது ஆல்மோஸ்ட் ஒரு 86,000 வந்திருக்கு. பட் 90,000 இன்னும் வரல. அது ஒரு பெரிய இன்னும் ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்குது. அதேமாதிரி பிரேக்கிங் நியூஸ் இயர்னு சொல்லியிருந்தோம். நிறையா பிரேக்கிங் நியூஸ் வந்தது. பட் மார்க்கெட் இன்னும் ஆனால் அந்த ஒரு 90,000 சென்செக்ஸை அச்சீவ் பண்ண முடியல. அதேமாதிரி இப்போது வார் சுச்சுவேஷன் ரொம்ப ஒரு சீரியஸான வார் சுச்சுவேஷனாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் எப்படி மூவ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த டீட்டெயிலாக ஒரு வியூ எப்படி இருக்குதுன்னு பார்த்துலாம். ஓகே, நிஃப்டி ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். லாஸ்ட் வீக்லேயே சொல்லியிருந்தோம். 24,300 போது ஒரு ஐ திங்க் 24,200 300 போது ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிஃப்டி பிஇ 24 வரும்போது ரொம்ப காஸ்ட்லி ஆகிடும், அங்கேருந்து மார்க்கெட்டை இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு பேசியிருந்தோம். ஸோ 26,250 26th செப்டம்பர் வந்தது. அப்போ வந்து நிஃப்டி பிஇ 24.38 இருந்தது. உடனே அங்கே அந்த ஸ்டேஜ்லேருந்து ஒரு 1 வீக்லேயே 1,250 பாயிண்ட்ஸ் கரெக்ஷன் நடந்திருக்கு. அதான் அந்த காஸ்ட்லி ஆகும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். இப்போ 25,000 இருக்குது. பிஇ 23.52 இருக்குது. ஃபண்டமெண்டலாக இன்னும் 23.52லாம் ஒரு சீப்பான வேல்யூவேஷனே கிடையாது. கிட்டத்தட்ட அந்த காஸ்ட்லிக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான். பிகாஸ் காஸ்ட்லி அடிச்சுட்டு இப்போது கீழே வந்திருக்கு. ஒரு 21 பிஇலாம் வந்தால் ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவ் ப்ரைஸஸாக இருக்கிறதுக்கு நிஃப்டி சான்சஸ் இருக்குது. ஓகே, டெக்னிக்கல்ஸ் மந்த்லி ஆர்எஸ்ஐ 83 டச் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி 83 அண்ட் அபோவ் ஒரே ஒரு முறை தான் ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கு. மந்த்லி ஆர்எஸ்ஐ 2007 84.90 போயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ பெரிய கிராஷ் ஆச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த முறை ஒரு வார் சுச்சுவேஷனும் போயிட்டுருக்கு. பிகாஸ் வார் சுச்சுவேஷன்னா இப்போ 2 கண்ட்ரி வார் போயிட்டுருக்குன்னா அது வேறு. ஆனால் ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரி சப்போர்ட் வரும்போது அது ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்துறதுக்கு நிறையா சான்சஸாக இருக்கும். பிகாஸ் நிறையா உயிர் போயிருக்கு. அந்த உயிருக்கெல்லாம் வந்து யார் ஆன்சரபிள், அது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் இந்த முறை 2007 ஆர்எஸ்ஐ 8490 வந்ததுக்கும் இதுக்கும் சிமிலாரிட்டியாக இருக்கான்றது என்னன்றது நமக்கு இன்னொரு 6 monthsக்குள்ளே நமக்கு அந்த ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, டெக்னிக்கல்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். டெக்னிக்கல்ஸ் இந்த 24,750 இந்த ரேஞ்சில் இருந்தால் மார்க்கெட் ஏறி இருக்குது 26,250க்கு. ஸோ இதுதான் அந்த லாஸ்ட்டாக ஒரு சப்போர்ட் எடுத்து ஏறினது. ஸோ இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணுதுன்னா அங்கேருந்து நமக்கு திரும்பி ஒரு 800 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கலாம். கிட்டத்தட்ட 24,000லேருந்து 23,900 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இதுக்கு கீழே ஓகே மேபி இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு, இப்போ வீக்லிலாம் க்ளோஸ் ஆச்சுன்னா தென் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம்திங் அரௌண்ட் 2,000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ரெட் லைன் பார்த்துக்கோங்க. இது எதுவும் பெரிய ஒரு இந்த விஷயம்லாம் இல்லை. ஏற்கனவே போட்டிருக்க அந்த லோலேருந்து ஏறி இருக்குது, அதை நான் லைன் போட்டிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதேமாதிரி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்பி ஏறி இருக்குது. ஸோ இங்கே லைன் போட்டிருக்கேன், இங்கே சப்போர்ட் எடுத்து ஏறி இருக்குது. ஸோ இதை லைன் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதில் ஒரு பெரிய ஒரு இந்த பயங்கரமான விஷயம்லாம் இது ஒன்றுமே கிடையாது. பட் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஒரு மாதிரி அந்த ஹையர் ஐ போயிட்டே இருக்குது. ஒரு ஹையர் ஐ போயிட்டுருக்கு, லோவே வரல, லோவே வரல. இது ஃபஸ்ட்டு டைம் அந்த ஹையர் ஐலேருந்து லோவர் லோ ஃபார்மேஷன் வரும். ஸோ அப்போ வந்து நிறையா டெக்னிக்கல் ட்ரேடர்ஸு இதுக்கப்புறம் வந்து பை, இது கீழே வந்ததுக்கப்புறம் பை வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் இதோட விஷயம். பட்டு இந்த டெக்னிக்கல்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த ஸ்டேஜில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா உலக சுச்சுவேஷன் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் நான் எவ்வளோ பிரேக்கிங் நியூஸ் வந்தாலும் நிஃப்டி வந்து கண்டினியூஸாக மேலே போகுது. இது வரைக்கும் போயிட்டு இருந்தது. பட் இனிமேல் சுச்சுவேஷன் மாறலாம். பட் இப்போதைக்கு இதுதான் இருக்குது 24,750. இது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. இது மேபி மண்டேவே கூட இதை தொட்டாலும் தொடலாம். பார்க்கலாம் எப்படி போகுதுன்றது. பட் தொட்டுறது வேறு, இது கீழே க்ளோஸ் வைக்கிறது வேறு, அது மட்டும் பார்த்துக்கோங்க. டெக்னிக்கல்ஸ் இதுதான் இப்போதைக்கு சொல்லுது. இந்த 2 லெவல் தான், 24,750 கீழே, தென் 23 ஒரு 850க்கு கீழே க்ளோசிங் ரெண்டுமே வச்சதுன்னா
தான் இப்போ அதுவும் பர்டிகுலராக இது கீழே வச்சுதுன்னா ஒரு ப்ரெட்டி டீசென்ட் ஃபால் வரும். இது கீழே வச்சதுன்னா நமக்கு ஒரு 800 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இப்போ இது அட்வான்ஸ் வியூ நம்ம இந்த இயர் கிளைண்ட்டுக்கு கொடுத்தது 1 இயர் வியூ. இது நம்ம 2023 டிசம்பர்லேயே இதை கொடுத்தோம். இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இது வந்து இது வந்து இன்வர்ஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 90% இது வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது ஒரு நவம்பர் 3rd வீக் வரைக்கும் காமிச்சிருக்கேன். இது வந்து 90% இது நடந்துச்சு. இந்த வெறும் இந்த 10% இந்த ஒரு மூவ் மட்டும் தான் இன்வர்ஷன் ஆச்சு. ஸோ ஜான்வரி 1ஸ்ட்லேருந்தே என்ன வேணால் பை பண்ணிக்கோங்கன்ற மாதிரி பேசியிருந்தோம். ஜூன் 3rd வீக் வரைக்கும் அந்த பை இருக்கும்ன்றது. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது வரைக்கும் மேலே போச்சு. ஈவன் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் போது கூட அந்த ஒரு கீழே வரும்னு எதிர்பார்த்தது எக்ஸாக்டாக கீழே வந்தது. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக மேலே போகும்னு எதிர்பார்த்து அதுவும் வந்தது. ஸோ ஜூன் 22 வரைக்கும் கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஜூன் எண்டில் இருந்து ஜூலை எண்டு வரைக்கும் வி எக்ஸ்பெக்டட் அ கரெக்ஷன். பட் இந்த கரெக்ஷன் நடக்கலை. இதுக்கு பதில் வந்து 1500 பாயிண்ட்ஸ் அப்படியே வந்து கிளியராக மேலே போயிருக்கும். பட் எனிவே டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. இது கண்டினியூஸாக மேலே இருந்தது. அதனால் நாங்கள் பொசிஷன்ஸ் எதுவும் இதை பேஸ் பண்ணி எடுக்கலை. பட் இது ஓவரால் இந்த பார்ட் வரைக்கும் அந்த ஜூன் 3rd வீக் வரைக்கும் கரெக்டாக இருந்தது. இந்த ஒரே ஒரு மந்த் மட்டும் இன்வர்ஷன் ஆயிடுச்சு. அகெயின் ஆகஸ்ட் 1st வீக்லேருந்து திரும்ப ஒரு அப் மூவ் கொடுத்துருந்தோம். அந்த அப் மூவ் பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. நீங்கள் இதை ரியல் டைமில் செக் பண்ணலாம். தென் அகெயின் ஒரு கரெக்ஷன் வந்திருக்கும். அந்த கரெக்ஷன் தான் அந்த 24,750. அந்த 24,750 வந்ததுக்கப்புறம் ஒரு ஷார்ப் அப் மூவ் கொடுத்துருப்போம். அதுவும் அந்த ஷார்ப் அப் மூவ் நடந்தது. இது 26,250 வரைக்கும் வந்தது. 26,250 அதுக்கப்புறம் அகெயின் ஒரு ஷார்ப் டவுன் மூவ் எதிர்பார்த்தோம். அந்த ஷார்ப் டவுன் மூவ் தான் இப்போ 1,250 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு கொடுத்துருக்கோம். இதுதான் ஆஸ் ஆஃப் நவ் இந்த இயர் நடந்திருக்கிறத பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த ஒரே ஒரு இடம் தான் வந்து தப்பாயிடுச்சு. ஒரு 1,500 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கும். மற்றபடி எல்லாமே 90% நம்ம இந்த இயர்லி சார்ட் அட்வான்ஸாக கொடுத்தபடி தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ இப்போது நான் வந்து ஒரு நவம்பர் 3rd வீக் வரைக்கும் ஒரு பெருசாக ஒரு அப் மூவ் எதிர்பார்க்கல. மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இதுதான் நம்ம அட்வான்ஸ் வியூ கொடுத்துருக்குது கிளைண்ட்ஸுக்கு. ஓகே, இது எஃப்என்ஓ பொசிஷன்ஸ். எப்பயுமே நான் இது பேசுகிறது தான். ரீட்டைல் ட்ரேடரை எப்படி ஏமாத்துறதுன்றது தான் இந்த 3 பேருக்கு ஒரு மேஜர் ஒர்க்காகவே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், மார்க்கெட் நல்ல கரெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ 4th அக்டோபர் வரைக்கும் ரீட்டைல் ட்ரேடர் ஒரு 8 lakh கான்ட்ராக்ட் ஓப்பன் பொசிஷன் பையில் தான் இருக்குது. டிஎஸ் மைனஸில் இருக்காங்க, செல்லிங்கில் இருக்காங்க. எஃப்ஐஎஸ் இப்போ செல்லிங் மாறிட்டாங்க. ப்ரொஃபஷனல்ஸும் செல்லிங்கில் இருக்காங்க. ஸோ ஒன்லி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஓப்பன் பொசிஷன்ஸ் பையில் இருக்காங்க. இது வந்து இட்ஸ் நாட் அ குட் சைன். இது வந்து பட் எவ்ரிடே இது சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். பட் ஓவரால் என்னுடைய வியூ வந்து ஒரு பெரிய வார் நடந்துகிட்ருக்கு. அந்த வார் ஒரு 2 கண்ட்ரி மட்டும் ஃபைட் பண்ணால் பரவாயில்ல. இப்போ ஃபஸ்ட்டு டைம் ஈரான் சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. இப்போ அந்த சைடு இஸ்ரேல் சைடு யார் சப்போர்ட் வருவாங்க என்னன்றதை பார்க்கலாம். பட் கண்டினியூஸாக இது உடனே முடியாது. ஏன்னா ரஷ்யா உக்ரைன் வாரே இன்னும் நடந்துகிட்ருக்கு. இன்னும் அதுவே வந்து க்ளோஸ் ஆகலை. இது இப்போ இன்னொரு கண்ட்ரி வேறு சப்போர்ட் வந்திருக்கிறதால அவ்வளோ ஈஸியாக இது க்ளோஸ் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே அதான் சொன்ன மாதிரி பல உயிர்கள் போயிருக்கு. அந்த உயிர்கள் போன ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களாம் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்க எந்த மாதிரி கொண்டு போவாங்கன்றது நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. எல்லாமே ஆனால் ஒரு 6 months ரொம்ப ஒரு டஃப் டைமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 6 months வரைக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. கேர்ஃபுல்னால் அதாவது நான் சொல்கிறது சின்ன சின்ன ட்ரேட். இப்போ 24,750 கிட்ட வரும்போது ஒரு சின்ன ட்ரேடு எடுக்கலாம் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு. தென் ஃபண்டமெண்டலி ரொம்ப நல்ல ஸ்டாக்காக சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பீரியடில் ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறது வந்து பார்க்கவே பார்க்காதீங்க. அதுவும் ஹை பிலாம், சில பிலாம் எங்கெங்கேயோ இருக்குது சில கம்பெனிஸ்லாம். அதெல்லாம் போகாதீங்க. ரொம்ப ஏறின கம்பெனி சைட் போகாதீங்க. வெயிட் பண்ணுங்கள், கரெக்ஷன் வரும். ரொம்ப ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்டாக்காக போகும். ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஐஆர்சிடிசி இருக்குன்னா அதெல்லாம் பிஸ்னஸ் ஒரு மாதிரி அழியாத பிஸ்னஸ். மக்கள் ட்ராவல் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அப்போது ஓகே, எவ்ரி ஒரு 5% ஒரு 10% கரெக்ஷனில் வாங்கலாம். அந்த மாதிரி பிஸ்னஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க கம்பெனிஸாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தெரியாத கம்பெனி அதெல்லாம் வந்து ஃபோக்கஸே பண்ணாதீங்க. அந்த பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு புரியுது,
ஃபண்டமெண்டலாக ரொம்ப நல்ல கம்பெனியாக இருக்குதுன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுவும் வந்து ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணி பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். ஓகே, இது நிஃப்டி இந்த வீக் அக்டோபர் 2nd வீக் எப்படி இருக்கும், லெவல்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். சப்போர்ட் 24,750லேருந்து 24,700 அந்த ரேஞ்ச் இருக்குது. அந்த ரேஞ்ச் வந்ததுன்னா ஒருத்தர் பை பண்ணலாம். க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸ் 24,620. இது வந்து க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸ்ன்றது ரிஸ்கின்றதால ஹெட்ஜ் பண்ணிக்கோங்க. பை பண்ணுறவங்க ஹெட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் 25,375லேருந்து 25,400 இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் மண்டேவே அந்த 24,750 700 ரேஞ்ச் வந்ததுன்னா கூட மார்க்கெட் கொஞ்சம் ரிகவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கும் ரெசிஸ்டன்ஸும் க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸ் 25,470. இதுக்கு க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸ் ஆல்வேஸ் ரிஸ்கி. இன்னும் ஃபர்தராக மேலே போச்சுன்னா ஹெவி லாஸ் ஆகிடும். அதனால் இந்த இடத்துல இன்கேஸ் செல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கால் ஆப்ஷனை வாங்கிக்கோங்க ஃபார் சேஃப்டி. இது நம்ம அட்வான்ஸ் வியூ இன்ட்ராடே 7th மண்டே மோஸ்ட் ப்ராபப்ளி இது வந்து ஒரிஜினல் சார்ட்டு, இது வந்து இன்வர்ஷன் சார்ட். வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஒரு மாதிரி செல் ஆன் ரைஸ் மாதிரி மண்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஒரு 11:25 ஒரு 15 மினிட்ஸ் முன்ன பின்ன வச்சுக்கோங்க. 11:25 அந்த ரேஞ்ச் பாருங்கள். அந்த ரேஞ்சில் இன்கேஸ் மார்க்கெட் மேலே இருந்ததுன்னா ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரியல் டைமில் பார்க்குறீங்க செல்லிங்குனா செல் பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஏன்னா இது தப்பாகிடுச்சுன்னா நீங்கள் பெரிய லாஸ் ஆகிடக்கூடாது. இது வந்து 7th வியூ. 8th பயான் டிப்ஸு ஒரு மாதிரி புல்லிஷ் இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. 8th ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பையிங்க்கு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணி ட்ரேட் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். 8th பொசிஷன் மை வியூ வந்து ஒரு புல்லிஷாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 9th வந்து ஒரு பயான் டிப்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் 9th கடைசி ஒரு 1.5 hours வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் பொசிஷன் நீங்கள் முன்னாடியே எடுக்கிறீங்க, ரியல் டைமில் கன்ஃபர்மேஷன் இருக்குது, ஒரு பை பொசிஷன் எடுக்கிறீங்கன்னா ஒரு 1.5 hours மார்க்கெட் முடியறதுக்கு முன்னாடி ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா கட் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாவது ஒரு டிப்பு கிடச்சிதுன்னா வாங்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். பட் கண்டிப்பாக ரியல் டைமில் கன்ஃபர்மேஷன் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இது ரொம்ப அட்வான்ஸாக நான் சொல்கிறது அப்படியே உல்ட்டாவாகி இன்வர்ஷன் ஆச்சுன்னா லாஸ் ஜாஸ்தியாக ஆகிடும். அதனால் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். 10th என்னோடய வியூ ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது ஒரு நீங்கள் ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோஸ் எடுத்திங்கன்னா அந்த டேக்கு இப்போ 9th ஹை லோ க்ளோஸ் எடுத்திங்கன்னா அதில் பியூர் கால்குலேட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கிடைக்கும். அது வந்து மேபி இந்த டே 10th டே வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை தட்டிட்டு திரும்பி சப்போர்ட்டை தட்டலாம். ஒரு மாதிரி அந்த ஒரு ரேஞ்ச்குள்ளே ட்ரேட் ஆகலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் 10th அக்டோபர். ஸோ இதுதான் என்னோடய வியூ. நான் வந்து மண்டே இன்கேஸ் இஃப் இட் இஸ் ஏன்னோ ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ், ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா செல்லிங் எடுக்கலான்னு பார்க்குறேன். 8th and 9th ஏதோ ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா பையிங் பண்ணலான்னு பார்க்குறேன். 10th ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்க மாதிரி இருக்குது. இதுதான் என்னுடைய வியூ. பட் நாங்கள் ரியல் டைமில் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். பிளைண்டாக ட்ரேட் பண்ணவே மாட்டோம். அப்படியே பண்ணாலும் அது ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டோ இல்லை ஒரு ஹெட்ஜ் பண்ணிட்டு தான் ட்ரேட் பண்ணுவோம். நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு ரியல் டைமில் கன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா பண்ணுங்கள். ஆஸ் எ டிஸ்க்ளைமர், இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ தான். உங்களுக்கு உங்களுடைய இந்த வியூ வந்து பிடிச்சி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டும் உங்களை தான் சேரும். தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.